இன்னைக்கு வெயிட்டா இருக்கு மெனு. அப்படியா? எங்கள் டைரக்டர் சொன்னார், சார் உள்ள நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும் பார்த்துங்க அப்படின்னாரு. அதனால் காலையில் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பையில 7:30 மணிக்கு 2 தோசை சாப்பிட்டு நம்பிக்கையோடு வந்திருக்கேன். உடனே ஒரு சின்ன டீ கூட நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனே குடிக்கிறதுக்கு தான் எவ்வளோ கடுப்பாகும். என்னன்னா இனிமேல் இதை பஞ்சாயத்தாக்காம வேணும்னா நம்ம போய் ஒரு டீயை போட்டு குடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவி வைக்கிறது உசிதம். என் ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்குள்ள போனாருன்னா எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பா இந்த பாத்திரம் எடுப்பார். நான் மாத்தி வச்சுட்டு தான் வருவேன். எனக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆகுது சார். இந்த 2 வருஷத்துல 80% டேஸ் நான் தான் சமைக்கிறேன். அவங்க தான் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு குழம்பு வச்சு அதுல வந்து மீனை போட்டா மீன் குழம்பு, இதுல என்ன சார் ஸ்பெஷலா பாராட்ட வேண்டியது இருக்குது? நினைச்சேன், ஆனா ஒரு டவுட், உளுத்தம் பருப்பு தான் நினைச்சேன். என்ன எழுதுனீங்கங்கறத கணக்கு. தம்பி நீங்க ரவியா ரெவியா? ரவி இல்ல ரெவி. ரெவியா? ஹாய் ரெவி. சார் நம்மளுக்கு இதெல்லாம் முக்கியம் சார். சோறு தான் மாமா குட்டி. உப்பு பயங்கரம், உரப்பு தாங்கல, புளிப்பு எக்ஸ்ட்ரீம். எதுல முட்டையை போட்டாலும் முட்டை டேஸ்ட் வருமா? ஆனா முட்டையை போட்டு முட்டை டேஸ்ட் வராத ஒரே டிஷ் இதாமா. பருப்பு உருண்டை குழம்பு. உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்களா அந்த பருப்பு உருண்டை குழம்புக்குலாம் உன்ட்ட ரெசிபி இருக்கா? இருக்கு சார். தோரம் பருப்பு, காஞ்ச மிளகா, கீரை அதெல்லாம் வேக வச்சு கழுவி காக்காய் கொஞ்சம் ஊத்து. வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று ஆண்களும், வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று பெண்களும் பேசும் ஒரு நீயானனா இது. என்னடா கஷ்டப்படுறீங்க? பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறா, 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? என்ன பெருசா நீ சமைச்ச அப்படின்னு ஆரம்பிக்கல தொடங்கி ஒரு நாள் சமைக்கிறதுக்கு இந்த ஆள் அடிக்கிற கூத்தா பாரு. நீ உப்பு போட்டா புளிய போடுற, நீ வெங்காயத்தை கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல். முதல்ல ஆண்கள் தரப்பிலே போகலாம். நீங்க சமைக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்ன? மடையா, உப்புமால உப்புடா. உப்பு மாவுல உப்பு போடாம எப்படி பண்ண முடியும்? உப்பு மாவும் சேர்ந்ததுதான் உப்புமா. இன்னைக்கு வெயிட்டா இருக்கு மெனு. அப்படியா? எங்க டைரக்டர் சொன்னாரு, சார் உள்ள நிறைய சாப்பிட வேண்டியிருக்கும் பார்த்துங்க அப்படின்னாரு. சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குடிச்சிட்டு வந்து ஒரு வெட்டிடுவான். அதனால காலையில 8 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பையில 7:30 மணிக்கு 2 தோசை சாப்பிட்டு நம்பிக்கையோட வந்திருக்கேன். ஒரு டீ கேட்டா அதையும் ஒரு கொலக்குத்தம் பண்ண மாதிரி கேக்குறீங்க. என்ன சார் டைரக்டர்ங்கறீங்க, கொலகலன்னு பேசுறாரு. இப்பதான் சமைச்சிட்டு வந்து உட்காந்துருப்போம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வெசில் வாஷ் பண்ணிட்டு வருவோம். அப்புறம் உடனே ஒரு சின்ன டீ கூட நல்லா இருக்கும். சாப்பிட்ட உடனே குடிக்கிறதுக்கு தான் எவ்வளோ கடுப்பாகும். என்னன்னா இனிமே இதை பஞ்சாயத்தாக்காம வேணும்னா நம்ம போய் ஒரு டீயை போட்டு குடிச்சுட்டு பாத்திரத்தை கழுவி வைக்கிறது உசிதம். அடங்க அப்பா உசிதமணி. ஓர வஞ்சனை நடந்திருக்கிறது. அம்மா அக்காலாம் சமைக்கும் போது தினந்தோறும் வெறும் இட்லி தோசை தான் சார். சாப்பிட வருவியாப்பா? என்னமா சாப்பாடு? சுட சுட இட்லியும் சுட சுட இட்லி பாவக்காய் குழம்புப்பா. பாவக்காய் குழம்பா? ஏதாவது தோசையிலாச்சும் ஏதாவது வெரைட்டி செஞ்சு தாயன்ட்டு. தோசை வெரைட்டில ஒரு பொடி தோசை ஒண்ணுமே இல்ல, ஒரு தோசை வச்சு பொடி போடுறது. ஆனியன் தோசை, ஆனியன் கட் பண்ணி ஆனியன் போடுறது, அது ஒரு பட்டர் தோசை. ஒரு குழம்பு அதுல கறியை போட்டா கறி குழம்பு, கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் குழம்பு. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு தோசை அதுல பொடியை போட்டா பொடி தோசை. ஒரு வெங்காய தோசை செய்வது எப்படி? தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. தெரியாது. எனக்கு கல்யாணம் 2 வருஷம் ஆகுது சார். இந்த 2 வருஷத்துல 80% டேஸ் நான் தான் சமைக்கிறேன். வாரத்துல 5 நாள் நான் தான் சார் சமைக்கிறேன். 3 வேளை நீங்க தான் சமைக்கிறீங்க? ஆமா. என்ன இதெல்லாம் பொம்பளை சமைச்சறேன், நமக்கு எதுக்குனே? இத சொல்லிட்டாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காளுங்க. வீட்ல வைஃப் அவங்க தமிழ்நாடு காவல்துறையில ஒர்க் பண்றாங்க சார். போலீஸா இருக்காங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. நீங்க என்ன பண்றீங்க சார்? இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சார். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. குடும்ப குழந்தைகளை எல்லாம் பாத்துக்கணுங்கிறதுக்காக நான் ரிலீவ் ஆயிட்டேங்க சார். வாவ். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் வந்து ஒரு அளவு தான் எண்ணெய் ஊத்தணும், நெய் ஊத்தணும்லாம் வச்சிருப்போம். அவங்க அப்படி இல்ல, மொத்தமா ஊத்தி கவுத்தி ருசி வரணுங்கிறதுக்காக. என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறவங்க இதுல உப்பு சரியா இருக்க 10 தடவை வந்து கேட்பாங்க. அது முந்திரி போட்டுருக்கா, நெய் ஊத்தி இருக்கா, பாயாசம் யார் தர்றா? பாஸ் கொடுப்பாருண்ணே. இவனா தர்றேன்? ஆமாண்ணே. பாயாசம் அதாவது வந்து அந்த கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணோம்னா யார் செஞ்சதுன்னு சொன்னியா, நான் செஞ்சேன்னு சொன்னியா, இல்ல நீ செஞ்சேன்னு சொன்னியான்னு ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு அலப்பறை அவங்க முன்னாடியே பில்டப் பண்ணுவாங்க. ஏன் இந்த அலப்பறை? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. ஒருத்தர் வந்து செமையா செய்யற, சூப்பரா செய்யற அப்படின்னா நமக்கு அது வந்து வருஷக்கணக்கா அவங்க செய்யறப்ப பெருசா சொன்னதே கிடையாது. நீங்க ரெகுலர் சாப்பாடு செய்றீங்க, நாங்க செய்யறது ஸ்பெஷல் சாப்பாடு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸ்பெஷல் சாப்பாடுலாம் இல்ல சார், அதேதான் அவங்களும்
யூடியூப் சேனலை பார்த்து எத்தனை தடவை பார்த்தாலும் அதே தான் திருப்பி திருப்பி செய்யறாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு அவங்க தான் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு குழம்பு வச்சு அதுல வந்து மீனை போட்டா மீன் குழம்பு, இதுல என்ன சார் ஸ்பெஷலா பாராட்ட வேண்டியது? இவர்கள் ஆண்கள் செய்யும் அலட்டல் அசிஸ்டன்ஸ் தான் சார். அவங்களுக்கு காய் கட் பண்ணி கொடுக்கணும், அரைச்சு கொடுக்கணும், தேங்காய் துருவி கொடுக்கணும். பெருசா போய்கிட்டு இருக்கு. கேட்பாரு, சரி ஆம்லெட் தான் போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். போனாருன்னா கிச்சன்ல ஒரு அலப்பறை பண்ணுவாரு. ஒரு ஆனியன் தான் உரிப்பாரு, அந்த உரிச்சது தோல் அந்த பக்கம் இருக்கும், மிக்ஸ் பண்ணதுக்கு ஃபோர்க் ஒரு பக்கம் இருக்கும். இவருக்கு இதான் வேலை. என் ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்குள்ள போனாருன்னா எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பா இந்த பாத்திரம் எடுப்பார், நான் மாத்தி வச்சுட்டு தான் வருவேன். ஏன்னா அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்கணும் என்ன, அப்பதான் நான் சொல்லுவேன் உனக்கு எதாவது தெரியுதா கிச்சன்ல இருந்து. ஓ நீ அப்படி வரியா? இப்ப கூட என் உதவி தேவைப்படுது பத்தியா உனக்கு, அதனால நீ வந்து கேளு. பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போல இருக்கு. அவங்க தடுமாறுறாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவங்க தடுமாறணும்னே சில ஏற்பாடுகளையும் முத்திகளையும் ஏன் பண்ணி வைக்கிறீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். ஏன்னா பசங்க அப்பா சமைக்கும் போது மட்டும் வேணுமே பாராட்டுறாங்க, திடீர்னு அப்பா சமையல் நல்லா இருக்குன்றாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவ்வளவு நாள் அம்மா சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் சமைக்கும் போது அப்பா சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இவ்வளவு காலகாலமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நாள் அடுப்பணையில போயிட்டு பிள்ளைங்க கிட்ட போய் நல்ல பேர் வாங்கிட்டா எப்படி சார்? பொறாம லைட்டா வச்சிருப்போம்ல இந்த கண்டெய்னர் இந்த ஆர்டர்ல இருக்கணும் அப்படிங்கிறது, அது ஃபுல்லா மேல இருக்க செல்ஃப்ல உள்ளது கீழ இருக்கும், கீழ உள்ளது மேல இருக்கும், அது கூட பரவாயில்ல சார். இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பாலை இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடிங்கி குடிச்சிட்டாங்க. என்ன அது? கேட்டா சொல்லு முதலியா இழிக்கிற. என்னது? உளுத்தம் பருப்பு. என்ன எழுதிருக்கீங்க? வெந்தயம். ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. நினைச்சேன் ஆனா ஒரு டவுட்ல உளுத்தம் பருப்பு தான் நினைச்சேன். ஆனா என்ன எழுதுறீங்கங்கறத கணக்கு. தம்பி நீங்க ரவியா ரெவியா? ரவி இல்ல ரெவி. ரெவியா? ஹாய் ரெவி. சார் நம்மளுக்கு இதெல்லாம் முக்கியம் சார், சோறு தான். மாமா குட்டி. மாமா குட்டியா? மாமா குட்டியா? நக்கல்யா அவனுக்கு. நான் காஃபி பவுடர். காஃபி பவுடர். இல்ல நீங்க பேசின பேச்சுக்கு தப்பா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மேகல மணிமேகலை என்னடா வெக்கமா? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நினைச்ச மிளகா பொடி தான். இந்தாங்க சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. நீ எல்லாம் நினைச்சதே சொல்றீங்களே, நினைச்சதை யாரும் எழுதவே மாட்டீங்களா? தம்பி நீங்க சாப்பிடுங்க. நீ கொஞ்சம் சாப்பிடு. எது நான் சாப்பிடவா? எனக்கு வேணாம் போயா. உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். தம்பி வாங்க. கடுகு தானே எல்லாரும் கடுகுனே எழுதிடுவாங்க, ஏதாவது உள்ள கடுகு வைக்காமலா இருப்பானுங்க. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. என்ன எழுதுறீங்க? கடுகு. நீங்கம்மா? கடுகு. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. இப்ப கடுகு தான் கிண்டல் பண்ணாதீங்க. தொடர்ச்சியாக கடுகு நீ 5வது முறையாக கடுகு என்று எழுதியிருக்கிறது. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. 5வது முறையாகவும் தவறாக சொல்லி இருக்கிறார்கள். என்னடா ஏ பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சு அங்கிட்டு ஒரு பரிசு, ஆண்கள் தரப்பில் 3 பரிசு. கடுகும் பொரியறதுக்குள்ளேயே எல்லா பருப்பும் போட்டு உடனே பத்தி யாராவது இங்க பேசுனீங்கன்னு வச்சுங்க. அப்பானா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும்ன்றது எங்களுக்கு தெரியும் சார், அவங்களுக்கு தெரியாது. மட்டன் குழம்புல வந்து உப்பு கூடிடுச்சுன்னா நாங்க 2 உருளைக்கிழங்கு அறுத்து போட்டுருவோம். சாம்பார்ல உப்பு கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஊற வச்ச அரிசியை அரைச்சு போட்டுடலாம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஆள் தெரிஞ்சிருச்சா அப்ப அப்படியே பன்னீர் தான், அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா. எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்னு கேட்கறாங்க. சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற இவ ரத்தத்திலயோ நரம்புலயோ வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. பால் தெரியறதுல இருந்து பன்னீர் பட்டர் மசாலா வரைக்கும் பேசுறாப்லையாமா? இந்த இமிடியேட்டா அவங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா? இதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இதை விட என்ன சிறப்பான ஆள் நீ. அவன் யோசிச்சு நம்ம சொன்னதுனால யோசிச்சு சொல்றாரு. மேடம் என்ன மேடம் நீங்க டீச்சரா? நீங்க நினைச்சா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஓகே, ஒருத்தர் 2 பேருக்கு தெரியுமா இருக்கும், மத்த பேருக்கு தெரியாதுன்றது நான் இப்போ அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சார். எந்த பயனும் இல்ல. புரியல என்ன சொல்றீங்க? 2 பேரும் என்னங்கறாங்க? மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? present 7 ingredients.
நம்ம தமிழ்நாட்டுல எவனுக்கு பிறந்த நாள்னாலும் இதை தான் செய்வாங்க. கேஸ் குழந்தை பயப்படுது வாய மூடாத்தா. அது கூட பரவாயில்ல. மகாபலிபுரத்துக்கு போறதுக்கு முன்னால செஞ்சுட்டு வர புளியோதரை. இதெல்லாம் ஓவர் நக்கலு. கேசரி சூப்பரா கேசரி சூப்பரா இருக்கான். கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஷேப்பாது வந்திருக்கணுமா இல்லையா? வீட்ல செஞ்சதுனால தான் சார் அது கொசம் அடிபட்ட அமீபா மாதிரி இருக்கு. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஏய் பார்க்கல நல்லா இருக்காது. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு. ஐயா ஐயா வாய் ஊறுதானே. கொஞ்சம் விடல. நல்லதா இருக்கு. ஆனா அது டிஃபரெண்டா இருக்கு. ஏன் ஆத்தா பல்ல அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாயை வச்சு சும்மா இருந்தா தானே. வத்த குழம்பு, ராகி சேமியா. இது ரெண்டு நீங்களே சாப்பிட்டு பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்மாங்க. ரெகுலரா இருக்கு. என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. இது பார்க்கவே சூப்பரா இருக்கு. வெறும் முட்டை கிரேவியா? அடிபொலி சூப்பர். அடாடாடாடாடாடா என்ன வடையா. தக்காளி ஜாஸ்தி அதனால புளிக்குது. அவ்வளவுதான் அதுல இருக்கு சொல்றதுக்கு. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. நான் தான் இல்ல இல்லன்னு தானே சொன்னேன். அதாவது அந்த பொண்ணு என்ன சொல்லுறது புரியுதா இல்லையா? குறை சொல்ல கூட அதுல ஒண்ணு இல்லைங்கிறாங்க. இங்கே கொடுங்க. அதில் என்னடா தேடுகிறாய்? அதில் என்ன தேடுகிறாய்? உப்பு பயங்கரம், உரப்பு தாங்கல, புளிப்பு எக்ஸ்ட்ரீம். எதுல முட்டையை போட்டாலும் முட்டை டேஸ்ட் வருமா? ஆனா முட்டையை போட்டு முட்டை டேஸ்ட் வராத ஒரே டிஷ் இதாமா. என்ன கொடுமை சரவணன். உங்க வீட்டுக்கார கேட்டேன்னு சொல்லுமா. இங்கதான் இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க. எங்க உங்க வீட்டுக்காரங்க இருக்காரா? அரைச்சு விட்ட கல்யாண சாம்பார். எதுவும் வேணாம். கடைசியா என்ன பண்ணணும்? லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சொல்ல சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கொஞ்சம் வெல்லம் சேர்த்தணுங்க சார். கொஞ்சம் வெல்லம் சேர்க்கணும். வெளியே போ. தனியா தேங்காய் அரைச்சி ஊத்தணும். நீ வெளியே போ. வெந்தயத்தை வறுத்து அரைச்சு போடணும். வெளியே போ. தேங்காவை அரைக்காம துருவி தூவி விடுவீங்களோ? நீ இருக்கலாம். உள்ள போ. ஃப்ரெஷ் தேங்காவை அரைக்காம துருவி போட்டுட்டு கடை சாம்பார் பொடியோ எண்ணெயில வதக்கி போட்டா முடிஞ்சிடுச்சு. வேற லெவல்டா. பருப்பு உருண்டை குழம்பு. உருண்டை குழம்புன்னு சொல்லுவாங்களா? அந்த பருப்பு உருண்டை குழம்புக்குலாம் உன்கிட்ட ரெசிபி இருக்கா? இருக்கு சார். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா இருக்கேடா. தோரம் பருப்பு, காஞ்ச மிளகா, கீரை, இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அதெல்லாம் வேக வச்சு கழுவி காக்காய் கொஞ்சம் ஊத்து. ஒரு நீங்க சொல்ற வந்து உங்க வீட்டு சமையல்ல வந்து பண்ணிருக்கிற மாதிரி ஒரு பருப்புண்ட குழம்பு. பட் ஜட்ஜி சார் கொஞ்சம் நியாயமா பேசுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? உருண்டையும் பிடிக்கல, குழம்பும் வைக்கல. என்கிட்ட சொல்றாங்க இந்த உருண்டையை தூக்கி குழம்புல போடுங்க. மேடம் தேங்க்ஸ் லாட். நீங்க என்னடா உன் பிரச்சனை? என்னதான்டா உன் பிரச்சனை? வாடா ஷோ முடிப்போமா? அப்போஸ் அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.